பாருங்க, இன்றைக்கி மத்தியான சமையலுக்கு முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். இதுக்கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம் ஊற்றிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறேன். வதங்கினோன்னா முருங்கைக்காய் போட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கணும். முருங்கைக்காய் நல்லா வதக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பாருங்கள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு பாருங்கள் உப்பு போட்டுக்கிட்டேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வரணும். பாருங்க, நல்லா வெந்து வந்துட்டு குழம்புத்தூள் போடுறேன் பாருங்க. இப்போ 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுவே நல்லா வெந்து வரணும். அது பாருங்கள், முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கைக்கு கூட தங்கும். சாதம் ரெடியாக இருக்குது. முருங்கைக்காய் பொரியல், கருவேப்பிலை, துவையல், தயிர் ரெடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக முடிச்சாச்சு.